அதனால கை வச்சதான் கஞ்சிப்பா. சரி. யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன, தோத்தா எங்களுக்கு. ஒரு அரிசி வைத்தா ஒரு டிஃபன் சாப்பிடுவேன், 2 அரிசி வைத்தா லஞ்ச் சாப்பிடுவேன். விஜய் வருவாரு லைட்டா நம்பிக்கை இருக்கு. என் குடும்பமே ஸ்டாலின் தான் போடுவாங்க. இந்த சும்மா மாத்தி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். மறந்துடுறாங்க. மறதி தான் பெரிய நோயா இருக்கு. அவங்களுக்கு பணம் பெரிய நோயே இல்லை, வியாதி பெரிய நோய் இல்லை, மறதி தான் பெரிய நோய். அவங்க பழசு என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் வரும்போது என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க, அது அவங்க பார்த்தாங்கன்னா, அது செஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணாங்கன்னா இப்ப கண்டிப்பா அவங்க ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. எடப்பாடியார் நாங்க அடுத்த வருஷம் வேற கூட்டணி போவோம். இவங்க குறைய சுற்றி காப்போம், அவங்க குறைய சுற்றி காப்போம். காட்டுறாங்களா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி? நிச்சயமா காட்டாமலாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் திமுக அது இவங்க சுத்தி காட்டுறது தான். அதோட மாத்துக்கிறது. விஜய் வந்திருக்காரு, எப்படி இருக்கலாம்? விஜய் நீங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. விஜயகாந்த் வந்தவர் வரும்போது விஜயகாந்த் அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்தீங்க. விஜய் சொல்றீங்க இந்த எலெக்ஷன் பாருங்க, அவ்வளவு ஒண்ணும் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அதுல அவரு இது வந்து என்ன பண்ணாரு சொல்லுங்க. பசங்க எல்லாம் அவருதான் போடுறேன்னு சொல்றாங்க. சொல்லலாம் சரி. இப்போ என்ன கேட்டா என்ன பசங்க சொல்லலாம், அவங்க என்ன தெரியும், என்ன இடம் தெரியுமா, தனியார் தெரியுமா அவங்களுக்கு, அரசு பொதுத்துறை தெரியுமா அவங்களுக்கு, இல்ல நாங்க விஜய்க்கே பொதுத்துறை பத்தி தெரியுமா? எத்தனையோ துறை இருக்குது, பொதுத்துறை மூடி வரலாம் தெரியுமா? இப்போ அந்த பிளைட் என்ன பாருங்க, இண்டிகோ பிளைட் அதெல்லாம் வந்து விஜய்க்கு என்ன தெரியும். அவர் எல்லாம் நேற்று நல்ல நாடக நடிச்சாரு வந்தாரு. இன்னைக்கு வந்து பொது அரசியல் பேச வர்றாரு, அது என்னன்னு தெரியல. அவர்தான் முதல்ல கை கூலிங்க வரலாம். திமுக தொழிலாளர் நலன் சார்ந்து இயங்குதான். நான் அப்படி சொல்ல வரலைங்க, குறைஞ்சபட்சம் நாங்க பார்ப்போம். திமுக முழுக்க அவங்க எல்லாமே நல்லது போடுறாங்க, நல்லது சொல்லுவாரு, கட்டணத்துலாம் குடும்ப வாரிசு சொல்லலாம், எதுவும் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் திட்டங்கள் தான் பண்ண முக்கியம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி குழந்தைங்க சாப்பிடுதுன்னா அந்த காலை உணவு இல்லாத எவ்வளவு கஷ்டத்துல வந்துங்களா, திட்டமா இல்லையா நீங்க சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் திட்டம்லாம் பண்றாங்க. அவ்வளவு எதிர்கட்சியா யார் வர வாய்ப்பு? எதிர்கட்சியா ஒண்ணு ஏடிஎம் தான் வரும். ஒண்ணு ஏடிஎம் ஆட்சியா இருக்கும். ஒண்ணு ஓட்டுல மிஸ் ஆகிக்குது. லாஸ்ட் டைம் அவங்க 10% 5% ஓட்டுலாம், அது வரலாம். சீமான் எப்பவும் பேசினா இருப்பாரு. அவரு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. எப்போ அவர் பேச்சு எல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. யாரு ஏத்துக்கிறாங்க? எலெக்ஷன் வந்துட்டு காமன் தான். ஸோ நம்ம வந்து இதுதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வந்து தாவேக்க வந்து ஓரளவுக்கு வந்து குரோத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, தாவேக்கால அவரோட இன்புட் நல்லாவே இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது தாவேக்க வந்து மேபி டிஎம்கே டாமினேட் பண்றது வந்து பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட கருத்து. தாவேக்க இப்பதான் வந்திருக்கு. பட் நான் வந்து இது பாஸ்ட் டென்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே, நவ் henceforth I will support தாவேக்க தான். ஃபைட் பாத்தீங்கன்னா தாவேக்க டிஎம்கே டாமினேட் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாஜக வந்து ஓரளவுக்கு ஓட்டு வந்து பிரியறதுக்கு வந்து பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. மாற்றத்தை விரும்புறாங்க. மாற்றம்னா டிஎம்கே பதிலா ஏடிஎம்கே, அது நம்மளுக்கு தெரியாது. மாற்றத்தை விரும்புறாங்க. அது யாரு வராங்க? ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் 4 பேர் இருக்காங்கல்ல, யாருக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு? அது நம்மள சொல்ல முடியும். அது அவங்க கையில தான் இருக்கு, மக்கள் கையில தான் இருக்கு. நான் மட்டுமே ஓட்டு போட தேவை, மக்கள் எல்லாருமே ஓட்டு. சீமான் கட்சி பத்தி என்ன பேசிக்கிறாங்க? எல்லாமே நல்ல விதமா இருக்காங்க. அது இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க. யார் நல்லது செய்வாங்களோ, இது வரைக்கும் ஓட்டு போடாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க இது பண்ணிட்டாங்க. புதுசா ஒருத்தவங்க வரணும்னு போடுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். நான் என்னோட சஜஷன், புதுசா வரவங்க போடலாம். இவங்க இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால புதுசா வரவங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒண்ணு. விஜய் வருவாரு லைட்டா நம்பிக்கை இருக்கு. எதனால இப்போ ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் 4 பேர் இருக்காங்க சிஎம் கேண்டிடேட். ஆமா, அவருக்கு வந்து ரசிகர்கள் அதிகம் விஜய்க்கு. அதனால விஜய் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்தா கொஞ்சம் மாறும், இளைய தலைமுறைகளுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அரசியல்ல அவர் பேசுறாருல, அதெல்லாம் பாப்பீங்களா? பாத்துருக்கேன், மாநாட்டுல ஒரு பாத்துருக்கேன். கட்சி பேரு பிஎம்கேனா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு கட்சி பேர் எனக்கு தெரியலையே. கொடி, அவர் கட்சி கொடிலாம் தெரியுமா? தெரியும், எல்லோ ரெட். பிஎம்கே தானே ஒரு கட்சி பேரு. டிவிகே. ஓ சாரி, நீங்க மட்டும் தான் ஓட்டா இல்ல வீட்ல? நாங்க பிஎம்கே கட்சி, அதனால பிஎம்கேன்னு வந்துச்சு. ஓகே, அதனால இந்த முறை டிவிகே.
வீட்ல எல்லாம் யாருக்கு சப்போர்ட்? வீட்ல எல்லாம் பிஎம்கே தான். டிஎம்கே தான். நீங்க மட்டும் தான் டிவிகேவா? ஆமா. வீட்லயே ஒரு அரசியல்வாதி இருக்காங்க. அதெல்லாம் கை வச்சதான் கஞ்சிப்பா. சரி. யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன, தோத்தா எங்களுக்கு என்ன? அவங்க வீடு தான் மஞ்சள் குளிக்க போகுது, நாங்களா குளிக்க போறோம்? இத ஒரு முழை வித்தா 20 ரூபா ஒரு டீ குடிப்பேன், ஒரு அரிசி வித்தா ஒரு டிஃபன் சாப்பிடுவேன், 2 அரிசி வித்தா லஞ்ச் சாப்பிடுவேன். அதனால யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க? நாங்க எங்க கட்சிக்கு தான் நாங்க போடுவோம், பாமக தான் போடுவோம், வேற யாருக்கும் மாத்தி போட மாட்டோம். உங்க கட்சி தான் 2 ஆயிடுச்சு. நாளா கூட ஆகட்டும், எங்களுடைய உரிமை, நாங்க யாருக்கு நினைக்கவோ போட்டுருவோம். ஐயாவா சின்ன ஐயாவா? எந்த ஐயா வந்தா என்ன? இதுதான் சாதகமா இருக்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க? அதுதான் உங்களுக்கே தெரியாதா, ரோடு வசதி, இந்த வசதி, எல்லாரோட மக்களோட கருத்துலாம் எப்படி இருக்கு? கட்சிக்காரரா நீங்க? இல்ல பொதுவான ஆள் தான். புதுசா 2 பேர் இருக்காங்கல்ல, விஜய் சீமான். இருக்கலாம், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். மக்களோட இது எப்படி இருக்கு, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும். என்ன பிளஸ் எடப்பாடின்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்ல ஏற்கனவே ஆண்டிருந்த கட்சி, அதனால அதை வச்சு சொல்றேன். அதுலயே பெரிய பன்னீர்செல்வம் இவங்க டிவி எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அதிமுகன்ற ஒரு இது இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? வாய்ப்பு இருக்கு. மக்கள் அப்படிதான் பேசுற மாதிரி இருக்கு. வண்டியில வரவங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை வச்சு சொல்றேன். விஜய் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? விஜய் பத்தி அவங்களும் வருவாங்கன்றாங்க, இளைய சமுதாய மக்கள் கண்டிப்பா அவங்களும் வருவான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்போ சில பேர் சின்ன பசங்க வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வராங்க, அவங்கள கேட்டாலும் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, அவரு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீமான் சீமானு எப்பவுமே இருக்கிற ஓட்டு வங்கி வாங்குவார், எப்ப இருக்கிற ஓட்டு மாதிரி. விஜய் தான் நிறைய வாய்ப்பு. அவர் ரசிகரா நீங்க? ரசிகர் வந்து நிறைய பேரு விஜய் தான். வழக்கமா எந்த கட்சிக்கு ஓட்டு? அதிகமா ஓட்டு பார்த்தா விஜய் தான். எங்க அம்மா கூட விஜய் தான் போட்டு இப்பதான் அவர் வராரு. அதோட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் எங்க அம்மா போட்டுருந்தாங்க. எங்க குடும்பமே ஸ்டாலின் தான் போடுவாங்க. இந்த வாட்டி சும்மா மாத்தி போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம், மாற்றம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம்ல. அதானே. எதனால விஜய் நீங்க சொல்றீங்க? அவர் பேசுற கொள்கைகளா? பேசுறதுதான் இல்ல, அவங்களே இருக்கிறாங்களா அரசியல்ல, புதுசா வந்து என்ன பண்ணணும்னு பாக்கலாம்ல மக்களும். அதுதான் புதுசா ட்ரை பண்ணி பாக்கலாம். புதுசா ட்ரை பண்ணி பாக்கலாம்ல. ஆனா இப்போ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, சிஎம் ஆயிட்டு வரா. அது சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்ல, அது சொல்ல முடியாது. ஆனாலும் சீட்டு வாங்குவாரு. ஓட்டு விஜய்க்கு தான். என்ன காரணம்? புதுசா மாற்றம் வரணும். எல்லாம் இவங்களே ஆண்டவங்களே ஆளுந்தா புதுசா வரணும். அவரு தான் செய்யறாரு பாக்கலாம். நிறைய அடிப்படையா வசதியில சொல்லியிருக்காரு, செய்யறாரு. அவரு வந்து பாக்கலாம், வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க யாரும்? நான் இதுவரை ஏடிஎம், நான் பக்கா ஏடிஎம்கே. விஜய் ரசிகர் தான், ஆனா ஏடிஎம்கே தான் ஓட்டு. நான் இந்த வாட்டி விஜய்க்கு மாத்தி போலான்னு இருக்கேன். வேணாம்னு நினைக்கிறேன். வேணான்னு சொல்ல, புதுசா போட்டு பாப்போமே, என்ன பண்றாரு பாக்கலாமே, ஒரு வாட்டி கொடுத்து பாக்கலாமே வாய்ப்பு. விஜயகாந்த் கொடுத்துட்டா என்ன பாத்துக்கலாம், அவருக்கு கொடுக்கவே இல்லை, இந்த வாட்டி கொடுத்து பாக்கலாமே, வேற ஒண்ணு இல்லை. அவர் நடிகர் தானே சொல்றாங்க. எல்லாருமே நடிகர் தாங்க, வந்தவங்க எல்லாருமே. ஜெயலலிதா, விஜய் ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருமே நடிப்புத்துறையில இருந்து தான் வந்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா யாரும் இல்லையா, ஸ்ட்ரைட்டா வரலையே. விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே நடிப்புத்துறையில தான் வந்தாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம், அவ்வளவுதான். மக்கள் நான் நினைக்கிறாங்களோ அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒண்ணு நினைக்கிறது இல்ல, யாரு ஒரு வாட்டி மாத்தி கொடுத்து பாக்கலாம், அவ்வளவுதான். விஜய்க்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டுல பிஜேபி வளரணும்னு நினைக்கிறாங்க. விழுப்புரம் பிஜேபி வந்து நல்ல கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு இந்த நம்ம நாட்டுல வந்து அவங்க எந்த தொகுதியும் ஜெயிக்க விடல, அதனால இது பண்றாங்க. அவங்க ஜெயிக்க விட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்ல சலுகை செஞ்சிருப்பாங்க. இதான் விஷயம். அதாவது கட்சின்றாங்க. அதெல்லாம் இது உள்ளது பேசுறாங்க, 1000 பேசலாம். என் கொள்கை விஜய்க்கு ஓட்டு, ஓட்டு விஜய் தான். நீ மட்டுமா? வீட்டுல எல்லாருமே? எங்க வீட்டுல எல்லாருமே விஜய் தான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் தான். இந்த வாட்டி எல்லாம் மாத்தி போட்டு பார்ப்போம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வந்துட்டு செய்யணும்னா நம்ம கேட்கலாம், போடாமே வந்து செய்யலன்னா எப்படி? கொடுத்தாதான், வாய்ப்பு கொடுத்தாதான் செய்வாரு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு சப்போர்ட் விஜய் தான். என்ன காரணம்னா? காரணம்னாக்கா அரசியல் மாறணும், புரியுதுங்களா? அரசியல் வந்து ஒரே அரசியல் இருக்கக்கூடாது, புதுசா ஓட்டுமே. அவங்க என்ன செய்யறாங்க பாக்கலாம். இவரையும் யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் பக்கா காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். மற்றபடி யாரும் ஓட்டு போட மாட்டேன்.
ஏடிஎம்கே சரி திமுக சரி யாரும் போட மாட்டேன், பக்கா காங்கிரஸ் தான். மாத்தி போடணும்னா சீமான் கூட இருக்காரு, சீமான் போகாமையா விஜய்? ஆனா இந்த தடவை அவருக்கு தான், எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, விஜய் தான். 90% ஒரு உறவான நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா, அதனால அவருக்கு பர்சன்ட் நான் போடுவோம். அவ்வளவு. திமுக கொடுத்த திட்டங்கள்லாம் எதுவும் தெரியல உங்களுக்கு? எதுவுமே செய்யல. 1000 ரூபாய் போடுறாங்க, எல்லாம் 1000 ரூபாய் போடுறதும் தான் சொல்றாங்களே தவிர போடலையே. அதனாலதான் இப்ப மாற்றம் விஜய்க்கு தான் போடுவோம். ஆனா விஜய் வந்து கண்டிப்பா 90% உறவான நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்லுவாங்க. பாமகன்னா அவரு எல்லாம் பண்ணிடுறாரு, 108 கொண்டு வந்துருக்காரு. அப்புறம் இப்ப கூட அறிக்கை வீட்டாண்ட போல அறிக்கை சொன்னாரு, நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம கூட்டணியும் நம்மளே தனித்தனி ஆட்சிக்கு வந்தா 2024 ஆம்புலன்ஸ் வருதுல்ல, ஆம்புலன்ஸ் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னல் ஓப்பன் பண்ற மாதிரி, ஆளே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் ஓப்பன் ஆகும். வெளிநாட்டுல அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி கொண்டு வரலான்னு பிளான்ல இருக்கிறாரு. வெளியே அறிக்கை உள்ள நம்ம வீட்டாண்ட போனாலும் சொன்னாரு, நம்ம கிட்ட பொதுவா வீட்டுல ஒரு மீட்டிங் வச்சு ஆனாலும் சொன்னாரு அவரு. அதனால சொல்ல வந்தேன். 2 பேரு தனித்தனியா இருக்காங்கல்ல, அது சும்மா அது அவங்களுக்குள்ள வேறு கருப்பாது. எல்லா வீட்டுல நடக்குது, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அது மாதிரி வீடு எல்லாம் நடக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாரு ஒருவேளை எலெக்ஷன் 2 பேரும் தனித்தனியா போய் நின்னாங்கன்னா யாரு சார்? அது எப்படி போவீங்க, எல்லாம் ஒன்னாதான் வரும். நம்ம வேலை 5 இருக்குது, இந்த வேலை வச்சுச்சுன்னா அதை அப்படி விட்டுருவோமா? ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும். அதே மாதிரி தான் அது சும்மா வீடு வீடு வாசப்படி மாதிரி சும்மா ஒரு சரி, 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் யாரு சார்? ஐயா தான், சின்ன ஐயா தான். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாரு. அவர் கெட்டவனையும் பார்க்க மாட்டாரு, நல்லவனையும் பார்க்க. அவர்கிட்ட எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட புத்திசாலிதானே ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருப்பாரு, தேவைப்படும் போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாரு. அதான் எனக்கு அவர் பிடிச்சது. அரசியல்வாதிகளோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் கண்டிப்பா முடியும் அவரால். ஆனா மக்கள் வெளிப்போட இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். மக்கள் பழைச மறந்துடுறாங்க. மறதிதான் பெரிய நோயா இருக்கு. அவங்களுக்கு பணம் பெரிய நோயே இல்லை, வியாதி பெரிய நோய் இல்லை, மறதிதான் பெரிய நோய். அவங்க பழைசு என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் வரும்போது என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க, அது அவங்க பார்த்தாங்கன்னா, அது செஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணாங்கன்னா இப்ப கண்டிப்பா அவங்க ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சரிதான், MK ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான். வேற சார் முதல் முறை ஓட்டு போடுறீங்களா? நான் 2011 ஆமா ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட்டேன். அது சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட்டேன், அதுக்கான நலத்திட்டங்கள் எனக்கு எதுவும் வந்ததும் இல்லை, வரப்போறதும் கிடையாது. நான் அவர்கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. நல்லா செய்வாங்கன்னு சொல்லி தான் விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இந்த வாட்டி நான் புதுசாக தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாற்றம் மட்டும் தான் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் மாற்றத்தை நோக்கி தான் போயிடுறேன். புதிய பாதை தான் தேர்ந்தெடுப்பேன். ஒரு வாட்டி சாக்கெட்டில் வந்துட்டுனா மறுபடியும் நான் போக மாட்டேன். அதனால நான் புதுசாக தான், நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் புதுசாக தான் போவேன். ஒரு வாட்டி தான் என்னால் அடிப்பட முடியும், அடுத்த வாட்டி என்னால் அடிப்பட முடியும். எங்கள் நாட்டு பெண்கள்லாம் நாட்டின் கண்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்க மாட்டேங்குது. 18 வயசுலேருந்து சின்ன குழந்தைலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. தாய் குளத்துக்கு இன்னைக்கு கோவில் குளத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிச்சை தான் எடுக்கிறாங்க. வேறு உள்ள தெய்வம் இல்லை, வெளியே தான் இருக்கு. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தாய் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல பிச்சை தான் எடுக்கிறாங்க. அது காரணம் யாருன்னா பெத்த பிள்ளைங்களா அவங்களான்னு தெரியல. இவங்க ஆட்சி மன்னராட்சியா மக்களாட்சியா மனசாட்சியான்னு தெரியல. ஆனால் இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க. அது மக்களுக்கு வெளிப்புறவோட வந்தா நல்லா இருக்கும். முறியத்து ஓட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. 4 பேர் இருக்காங்க ரேஸ்ல, யாருக்கு சாதகமா இருக்கு? 4 பேர் இருக்காங்கனாக்கா விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் போது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தான் போட்டி வரும். வேற யாருக்கும் வராது. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தாலும் யாரை தனித்து நிற்க போறது கிடையாது. எல்லாம் கூட்டணி அமைச்சு தான் நிற்க போறாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி இதுல தான் கூட்டணியை அமையுமா? தனித்து புதுசா யாரும் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி அமைச்சு ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவா பசங்க எல்லாருடைய ஆதரவும் விஜய்க்கு இருக்க மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான். அது பசங்க ஆதரவு இருந்தாலும் ஒரு வீட்டுல 4 பேர் 2 பசங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் விஜய்க்கு எல்லா பசங்களும் போட முடியும். எல்லா கட்சியிலும் பசங்க இருக்காங்க, இளைஞர்கள். அதனால அப்படி எதுவும் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. 2 பேருக்கு போட்டினாலும் யாருக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும்? திமுகவா? அதிமுக தான் சாதகமா இருக்கும். ஏன்னா திமுக மேல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் நின்று எடுக்கிற பேட்டி ரோடு ஏடிஎம்கே கவுன்சிலரு. ஆனால் ஊர் முழுக்க இது சாலை 100 வருஷமா இருக்குது. ஆனால் இந்த ரோடு இதுவரையும் போடல.
ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவான நகரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு சிமெண்ட் ரோடு காவா கட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கவுன்சிலர் எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால வந்து மக்கள் வந்து அதிருப்தி தான் இருக்கிறாங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பெண்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் கொண்டு வருது. இப்போ 1000 ரூபாய் அவங்க பெண்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா இலவசம் வந்து கணினி கொடுத்துருந்தாங்க, அதை நிறுத்துறாங்க. மாணவிகளுக்கு வந்து இலவச லேப்டாப் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. பெண்கள் கல்யாண உதவி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதை கொடுத்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து பெரிய மக்களுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை அவங்களுக்கு தான் எதிர்பார்ப்பு. 200 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான். விஜய்க்கு தான் சொல்கிறார் 234 தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிப்பேன். மக்கள் அன்றைக்கி என்ன முடிவு எடுங்களோ அதுதான் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது, எதிர்கட்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். எடப்பாடியாருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. யார் எதிர்கட்சியாக வருவா? 2வது இடத்துக்கு யார்? 2வது இடத்துக்கு வந்து அது கூட்டணி அமைத்து பொறுத்து தான் இருக்குது. அது வேறு எதுவும் சொல்ல முடியாது. கூட்டணி இருந்தால் தான். ஆமாம், எந்த கட்சியும் தனித்து நின்று ஆட்சி யாரும் பிடிக்க முடியாது. எந்த கட்சி தனித்து நீ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து 50 வருஷத்துக்கு கட்சின்னும் போது எந்த கட்சி தனித்து இப்போ நிற்கிறேன்னு ஒரு தைரியமாக சொல்லுவாங்க? யாரும் கிடையாது. வந்து டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. எப்படி சொல்ற? எப்படின்னா அவங்க வந்து இந்த 5 இயர்ஸ்ல தான் அவங்க ரொம்ப பீக்ல இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா போன இது பார்த்தா ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே ரெண்டையும் 10 இயர்ஸ் அப்புறம் தான் வந்து அவங்க டவுன் ஆயிருக்காங்க. இங்கே பார்த்தா எங்கள் சாய்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் தான். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷனல் பர்சன். விஜய்க்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமாம். ஏன் நீங்க விஜய் இல்லாம சீமானை சூஸ் பண்றீங்க? விஜய்க்கு வந்து எந்த ஒரு இப்போ ரீசெண்டாக திருப்பரங்குன்றம் இது நடந்துச்சு. அது வந்து எல்லா இஷ்யூ வச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் வந்து ஒரு கட்சி தொடங்கிட்டு திருப்பரங்குன்றத்துல நான் தான் விஜய்ன்னு சொல்லிட்டு ஆனால் அவரை பற்றி எதுவுமே பேசலை. அதான் அவர் சுய லாபத்துக்காக தான் கட்சி தொடங்கிருக்காரு. போனா அவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே அவர் பார்த்துருக்காரு, விஜயகாந்த் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்காரு. அதே பாதையில வரணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. என்ன ஏஜ் உங்களுக்கு? இன்னைக்கு 21. 21. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி போட்டாச்சு. எந்த எலெக்ஷன்ல போட்டீங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல போட்டிருக்கு. எப்படி டிசைட் பண்ணீங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது ஒருத்தர் ஓட்டு போட்டுருப்பீங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு தான் போடணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? கண்டிப்பா நான் யோசிச்சு வச்சது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாம் தமிழர் கட்சி தான். அதுதான் ஓட் போடுறேன். எப்படி உங்களுக்கு சீமான் தெரிய ஆரம்பிச்சு? நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க கிளாஸ்ல எல்லாம் எல்லாருமே ஃபேமஸ். இப்போ விஜய் எப்படி ஃபேமஸ் ஆனாலோ ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில, அந்த மாதிரி வந்து அவர் பேசி ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அப்படிதான் எனக்கு சீமான் தெரியும். அப்படிதான் இன்ஸ்பிரேஷனல் பர்சன். அவரோட சிம்பிள் என்ன? விவசாயம் கட்சி. விவசாயம். ஆமா, கரும்பு விவசாயம். ரீசெண்டா இப்போ எடுத்துட்டாங்க, மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படியும் அப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நல்ல ஒரு பொசிஷன்ல வின் பண்ணிருக்காரு. சினிமால யார் பிடிக்கும்? சினிமா நான் பாக்குறது இல்ல. சினிமா பாக்குறது இல்ல, பாக்குறது இல்ல. சினிமால இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. உங்க வீட்ல எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பொதுவா? எங்க வீட்ல டிஎம்கே போடுவாங்க, ஏடிஎம்கே போடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க எப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே? ஃபர்ஸ்ட் ஆமா, போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இந்த வருஷம் கூட வந்து அதுக்கு தான் போடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, பாமக, விஜயகாந்த், விஜய் இவங்கெல்லாம் 3 பேர் இல்லை 4 பேர் சேர்ந்தாங்கன்னா திமுக ஈஸியா அவர் ஓரங்கட்டிடலாம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து திமுக வந்து கொஞ்சம் அபிவிருத்தியாக தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் சில விஷயத்துல. ஆனால் வந்து அவங்களும் டஃப்பாக தான் இருக்கும், அவங்களுக்கும் டஃப் இருக்குது. இந்த வாட்டி ஆனால் எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இவங்களாம் கூட்டணியில் கரெக்டாக அமைச்சாங்கன்னா திமுக வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி கிடையாது. ஆனால் கூட்டணி பலமாக இவங்க ஏடிஎம்கே அமைச்சாங்கன்னா பிஜேபி. ஏன்னா நாங்கள் சொல்லுறது என்னன்னா, எம்பி எலெக்ஷன் போன எலெக்ஷனில் வந்து பாமக இல்லை, ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க. பிஜேபி இல்லை, பிஜேபி கூட இருந்தாங்க. பாமக இருந்தது.
ஆனா பாமக வந்து தனி பிஜேபி கூட இருந்தது, ஏடிஎம்கே தனித்து இருந்தாங்க. அப்போ வந்து பாமக ஓட்டம் ஏடிஎம்கே ஓட்டம் எம்பி எலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணா 25,000 ஓட்டுக்கு மேல ஓட்டு. அவங்க ஜெயிச்சு எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சது இந்த திமுக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 26 லட்சத்தில் தான் ஜெயிச்சுக்கிறாங்க. பாமக 24 லட்சத்துக்கு வாங்கி. அதனால இவங்க கண்டிப்பா அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா பாமக நின்றுதுன்னா தைரியமா ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஒரு 15 சீட்டு கிடைச்சிருக்கலாம். இப்போ பாமக தான் 2 இருக்கு, யாரு பின்னாடி இருக்காங்க? பாமக 2 இருந்தாங்க இருக்குதாங்க, அதை பத்தி யாரும். ஆனா இளைஞர் மெயின் வந்து இளைஞர் வந்து யாராவது ஒருத்தர் இந்த கட்சியில இருந்து பாமகல வந்து திமுகவுக்கோ இல்ல ஏடிஎம்கோ இல்ல மாற்று கட்சி பிஜேபிக்கு யாரும் இது வரைக்கும் ஒரு 200 பேர் 500 பேர் மாறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நீங்க எங்கன்னா பண்ணி பச்சுக்கிறீங்களா பாத்துக்கிறீங்களா? பாமக எந்த காலத்திலயும் இளைஞர் ஓட்டு கண்டிப்பா அன்பு பண்ணிக்கிட்டான். அதுல எந்த மாற்றம். ஏன்னா முன்னிறுத்திட்டாரு ராமதாஸ் அவர் வளர்த்து விட்டாரு, அதெல்லாம் ஒன்னும் குறை கிடையாது. அவர் மேல ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவில ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அவர் தான். எனக்கு தெரியும் எந்த தலைவனும் செய்யாத ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் பக்காவை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனும் அது பசங்க படிக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பக்காவா இருக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க அந்த அளவுக்கு கொடுத்த ஒரு தலைவன் வந்து. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சுகள் இருக்குது. அது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா நாங்களாம் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாமக. அதுல ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இருந்தாலும் வந்து அன்புமணி கொஞ்சம் இன்னைக்கு நல்ல ஒரு தலைவனா பேசக்கூடிய ஒரு திறமை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நம்ம மெமரி பவர் எல்லாமே இருக்கு. ஆனா நல்ல இந்த காலத்துல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை யாரும் ஏத்துக்கிட்டு கிடையாது. ஒரு பாமக நீங்க நானும் பாமகன்னு நான் என்ன வந்து நீங்க நினைச்சா கூட எதுக்காக ஒரு தேர்தல் அறிக்கை வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் அறிக்கை கொடுத்தது அவங்க தான், பட்ஜெட் அவங்க தான். அது மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு தலை வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு மக்களுக்கு தேவை ஒண்ணு விவசாயம் ஒரு நாட்டுக்கு, அப்புறம் வந்து மருத்துவம், விவசாயம், கல்வி, இதை 3ஐயும் ஃப்ரீயா கொடுத்தாதான் ஒரு நாடு முன்னுக்கு வரும். அதை வந்து அன்புமணி பக்காவா ராமதாசன் அவங்க சொல்றாங்க. ஆனா இதை வந்து யாரும் ஏற்றுக்கிட்டு கிடையாது, மக்களுக்கு தெளிவு கிடையாது. இன்னைக்கு கோடிக்கணக்கில் எல்லா கான்வென்ட்டுக்கு படிக்க வைக்கிறாங்க பசங்க, லட்சக்கணக்கில் ஊட வைக்கிறாங்க, நிலத்த வைக்கிறாங்க. ஆனா ஒரு தலைவன் என்ன சொல்றாங்க ஒருத்தர், அதை வந்து யாருமே கண்டுக்கிட்டு கிடையாது. இன்னைக்கு பின்னாடி வர தலைவனும் எல்லாம் அதே தான் சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொன்னது, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் நல்ல கூட்டணி வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாடு ஒரு ஆளுக்கு இந்த கான்வென்ட் தான் நம்ம மக்களை எல்லாரையும் அழிச்சுன்னுக்கிட்டே தான் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் மக்கள் ஏழை ஆபத்து மெயின் வந்து ஒரே இடத்துல போகுது. கல்விக்கும் அந்த மருத்துவத்துக்கும் இன்னைக்கு இந்த விவசாயத்தை அழிச்சுன்னுக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் வருதான், இன்னைக்கு எதோ பட்ஜெட்லாம் ஒதுக்குறாங்க. இன்னைக்கு விவசாயி வந்து ஒரு ரோட்ல வந்து அவன் ஒரு 3 மாசம் 100 நாள் உழைச்சிட்டு ரோட்ல வந்து ஒரு நெல் வச்சுன்னு ஒரு பட்டை போட்டு மூட்டி நிற்கிறான். ஏன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு குடோன்லாம் கட்டக்கூடாது? இந்த அரசாங்கம் எதுக்கோ பண்றீங்களோ, கும்ப விஷயமும் கோயிலுக்கு பண்றீங்க 500 கோடி 300 கோடின்னு. ஏன் ஒரு 100 கோடி கொடுத்து அங்கங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு குடோன் கட்டினாங்க. அந்த ஒரு அந்த விவசாய உழைச்சதுக்கு கரெக்டா கொடுத்தாங்க. அது பாதுகாக்க முடியாத ஒரு கவர்மெண்ட். ஒரு விவசாயிக்கார ஒரு நெல்லை பாதுகாக்க முடியாத ஒரு கவர்மெண்டா பண்ண ஆத்துங்க. எவ்வளோ மிஷின் டெக்னாலஜி எல்லாம் வந்துக்குது, ஈரப்பதத்தை ஆத்துறது கிடையாதா? இன்னைக்கு மிஷின்ல ஒன்று போட்டா இன்னைக்கு அரிசி வருது. ஏன் நெல்லை போட்டு ஒரு மிஷினில் போட்டால் ஈரப்பதம் எவ்வளோ வரப்போகுது? அவனுக்கு உடனே அவனுக்கு குத்தனுப்பு அந்த காசை விவசாயிக்கு உனக்கு அழுந்துக்குன்னு. டெக்னாலஜி எவ்வளோ ஆகிக்குது. ஆனால் இன்னைக்கு மக்களை ஏமாத்தின்னு நம்மளை அதுக்குன்னு யோசிக்கிட்டே கிடையாது யார் மக்களும். இன்னைக்கு விவசாயம் தான் நீங்கள் எங்கேயும் அடிமட்டு இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு அரிசி எவ்வளோ வைக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் மக்களுங்க அவ்வளோ அவஸ்தப்பட்டுக்கிறாங்க இந்த விவசாயத்தில். எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த அரிசி தராங்க ரேஷன்ல, இதே ஒரு கையில தான் விளை வைக்கிறாங்க ஒரு அரிசியை. கை நில வைக்கிறாங்க. இந்த ரேஷன் கடைக்குன்னு தனியாக விளையுதா எங்கன்னா அரிசி? ஏன் நல்ல அரிசி கொடுத்தான்னா அதையா 3 மாசம் 4 மாசம் கூட போட்டு அதை வந்து பறிக்க வச்சு இன்னும் ஸ்டாக் வச்சு அதை அப்புறம் மாதிரி கட்டி அதை வந்து இன்னைக்கு
எல்லாரும் வந்து என்ன சாப்பிட்றாங்க, இட்லிக்காக தான் பண்றாங்க. சாப்பிட்ற மாதிரி கொடுங்களேன், நல்ல கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுங்களேன். ஏன் நாடு நம்ம நாடு இப்படி இருக்கணும்? வளர்ச்சி பாதிக்கு போகலாமே தாராளமா. நல்ல ஒரு கோட்பாடோட நம்ம அரசியல் பண்ணாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லை இருக்கும். இந்த நோவால தான் மக்கள் பாதிப்பு கழிச்சுக்கிறாங்க.